சென்னை அம்பத்தூர் அருகே பிரதான சாலை உள்வாங்கியதில் லாரி சிக்கிக் கொண்டது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரங்கள். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேனாம்பேடு, குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியிலிருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த மேனாம்பேடு சாலையை அதிக அளவில் வாகன ஓட்டிகள் பயன்படுத்துவது வழக்கம். கடந்த இந்த ஆண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 முறை, தற்போது 4வது முறையாக சாலையில் பள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சாலை மிக பழமையான சாலை. இந்த சாலையை ஒட்டி கொரட்டூர் ஏரி அமைந்திருக்கிறது. இது தற்போது இந்த சாலையில அதிக அளவு வாகனங்கள் வந்து செல்வதால் இந்த சாலை மிகவும் பலவீனம் அடைந்து வாகன ஓட்டிகள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு தற்போது மாறி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது ரேஷன் பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி என்பது முன்பக்கமாக ஏற்பட்ட பள்ளத்தில் சாய்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக 2 பேர் இந்த விபத்தில் இருந்து உயிர் தப்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள், மெட்ரோ குடிநீர் வாரிய அதிகாரிகள் பள்ளம் ஏற்படும் இடத்துல சரி செய்கின்றனர். ஆனால் நிரந்தர தீர்வு காண இதுவரை எந்த முயற்சியுமே அதிகாரிகள் எடுக்கவில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். தற்போது இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு 10 to 15 நாட்கள் கூட ஆகும். இதனால் பிரதான அம்பத்தூர் சாலையில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படும். இந்த வேளையில மாலை வேலைக்கு செல்வோர், காலை வேலைக்கு செல்வோர், மாலை வீடு திரும்புவோர் கடும் இன்னலுக்கு ஆளாவர். தொடர்ந்து இதுக்கு நிரந்தர தீர்வு காண சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பு அமைச்சர்களும் செயல்பட்டு விசாரணை அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும். இந்த சாலையை முறையாக செப்பனிட்டு இந்த சாலையை அகலப்படுத்தி முறையாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன்.